Hi and hello, welcome to History and Science YouTube channel. நம்ம இந்த சேனல்ல இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா பிம்பிள்ஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பிம்பிள்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது நம்மளுடைய ஃபேஸ்லன்றத பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம ஃபேஸ்ல குட்டி குட்டியா ஏர் ஃபாலிகல்ஸ் இருக்கும். அந்த முடி இருக்கிற இடத்துல கீழே நம்ம ஸ்கின் லேயருக்குள்ளார போய் பார்த்தீங்கன்னா செபாஷியஸ் கிளாண்டுன்னு ஒன்று இருக்கும். அதோடைய வேலை என்னன்னா நம்ம ஃபேஸ்க்குள்ளார இருக்க அந்த செபாஷியஸ் கிளாண்ட்லேருந்து ஆயில் சப்ஸ்டன்ஸை வெளியே அனுப்பும். அது என்ன ஆகும்னா நம்ம ஸ்கின் மேலே படிஞ்சு ஒரு மாய்ஸ்சர் தர்றதுக்காக, அது நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு நல்லது பண்ணுறதுக்காக அந்த ஆயில் நம்ம ஸ்கின்னுள்ளேருந்து வெளியே வருது. சில நேரத்தில் நம்ம ஸ்கின்ல இருக்க டெட் ஸ்கின் செல்ஸ் என்ன ஆகும்னா போயிட்டு அந்த போர்ஸில் அடைச்சிக்கும். நம்ம ஸ்கின்லேருந்து வெளியே வர அந்த ஆயில் சப்ஸ்டன்ஸ் பிளாக் ஆகி அந்த இடம் ஃபுல்லாகவே வெளியே வர முடியாமல் அடைச்சிக்கும். அப்போ என்ன ஆகும்னா அந்த இடத்துல ஒரு பாக்டீரியல் ஃபார்மேஷன் நடக்கும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் அதை அடைச்சிக்கிட்டு அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அதுக்கு பேர் தான் ஆக்னி. அதுக்கப்புறம் தான் அது பிம்பிள்ஸாகவே மாறுது. அந்த இடத்துல பாக்டீரியாலாம் இன்ஃபெக்ஷன் ஆகி அதுக்கப்புறமேட்டு பிம்பிள்ஸாகவே ஃபார்ம் ஆகி இவ்வளோ பெரிய கட்டியாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் தான் அது ஆக்னி. இந்த மாதிரி உருவானதுக்கு அப்புறமேட்டு தான் அது பிம்பிள்ஸ். ஸ்டார்டிங்கில் வர்றது பேர் பிம்பிள்ஸ் கிடையாது. பிம்பிள்க்கும் ஆக்னிக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த ஆக்னி ஃபேஸில் மட்டும்தான் வரும்னு சொல்ல முடியாது. இது ஃபேஸில், நெத்தியில், அப்புறம் செஸ்ட்டில், அப்புறம் பேக்கில், அப்புறம் ஷோல்டரில், இங்கே எல்லா இடத்துலையும் வரலாம். அதிகமாக நமக்கு வேர்க்கிற இடத்துல கண்டிப்பாக ஆக்னி வரும். இது குறிப்பிட்டு இவங்களுக்கு தான் வரும்னு சொல்ல முடியாது. இது குழந்தைங்களுக்கும் வரும், அடல்ட்ஸ்க்கும் வரும், ரொம்ப ஏஜ்டு பீப்புள்ஸ்க்கும் வரும். ஓகே, எப்படி பிம்பிள்ஸ் வரும்னு பார்த்தோம். ஆனால் அதை எப்படி வராமல் தடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். முக்கியமாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஃபேஸை அடிக்கடி டச் பண்ணக்கூடாது. முக்கியமாக நம்ம ஒரு இடத்துல பிம்பிள்ஸ் வந்த இடத்துல தொட்டுட்டு அதை இன்னொரு இடத்துல தொடும்போது இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அங்கே போய் டச் பண்ணும்போது அந்த இடத்துல பரவிருக்கும். ஸோ அந்த இடத்துல திருப்பியும் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்கின்ல இருந்து அது அங்கேருந்து இங்கே பரவாது, நம்ம தொடுறது மூலயமா தான் அது பரவும். அதனால் இனிமேல் ஸ்கின்னை டச் பண்ணாதீங்க. பண்ணாமல் இருந்தாலே முக்கால்வாசி பிம்பிள்ஸ் வராமல் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்த டெட் செல்ஸ்லாம் அடிக்கடி ரிமூவ் ஆகிருந்ததுன்னா கொஞ்சம் உங்களுக்கு பிம்பிள்ஸ் வராமல் தடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் சுகர் கண்டென்ட் உள்ள ஃபுட்ஸை நீங்கள் அதிகமாக சாப்பிடாமல் இருந்தீங்கனாலும் இந்த பிம்பிள்ஸ் வரதை அவாய்ட் பண்ண முடியும். அப்புறம் மேக்கப்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ரிமூவ் பண்ணிவிடுங்க. நீங்கள் ரொம்ப நேரம் மேக்கப் போட்டுட்டு இருக்கும் போது என்ன ஆகும்னா அந்த செல்ஸ் மேலெல்லாம் அது பிளாக் ஆகி நம்மளால் உள்ளார இருக்க அந்த ஆயில் செக்கேஷனை வெளியே அனுப்ப முடியாது. ஸோ அந்த இடத்துல பிளாக் ஆனதுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிம்பிள்ஸ் வரும். அதனால் மேக்கப்லாம் போடும்போது ரொம்ப நேரம் ஸ்கின்ல இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம். இப்போ என்னெல்லாம் பண்ணால் பிம்பிள்ஸ் வராமல் தடுக்கலான்னு பார்ப்போம். அதாவது நீங்கள் நிறைய தண்ணி குடிச்சிங்கன்னா பிம்பிள்ஸ் வராமல் ரொம்பவே தடுக்கலாம். டெய்லி லைஃப்பில் நம்ம வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிறது மூலயமா பிம்பிள்ஸ் வராமல் நம்ம ஸ்கின்ல எந்த டேமேஜும் இல்லாமல் ஸ்கின் ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹிஸ்ட்ரி அண்ட் சயின்ஸ் யூடியூப் சேனல்.